இந்த கண்ட்ரியில தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய விசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க யூடியூப்ல லண்டன் தோழின்னு சொல்லிட்டு அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் லண்டன் தோழி. முக்கியமா வந்து IELTS தேவையில்லைங்க. புது விசான்னு நான் சொல்லிங்களா, அதுக்கு பேர் வந்து டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் பிரியா பிரபு வீலாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீசா அண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா ஃபின்லாண்ட். ஃபின்லாண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாடு அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டில் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாமா. இந்த நாட்டில் கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் வந்து மக்களுக்கு தராங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க ஃபின்லாண்ட் பற்றின அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்து ஃபின்லாண்டில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே அந்த கண்ட்ரியில் நம்ம வந்து வீசா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க வீசா ஆஃபர் கொடுப்பாங்க, ஜாப் ரெண்டு சேர்த்தா நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி போகிறதா ரொம்ப சேஃபும் கூட. ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து இன்டீட்லையோ இல்லை லிங்க்டின்லையோ நம்ம வெப்சைட்டில் போய் தேடும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனிஸில் வந்து ஜாப் இருக்கும், ஆனால் வீசா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, வேறு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். பட் இந்த ஃபின்லாண்டில் கண்ட்ரியே வந்து புதுசாக ஒரு வெப்சைட் ஜாபுக்குன்னே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து கண்டிப்பாக வீசா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி 14 நாள்லேயே IELTS அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாம் தேவை கிடையாது, வீசா ஃபீஸ் தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூகேக்கு வரீங்க இல்லை வர போகிறீங்க அப்படின்னா லண்டன் தோழி யூடியூப் சேனல் என்னோட விளாக் சேனல். அதில் ரொட்டீன் லைஃப், யூகே லைஃப் ஸ்டைல், ஸ்கூலு, வீடு எல்லா அப்டேட்ஸுமே, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் லண்டன் தோழின்னு சொல்லிட்டு அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் லண்டன் தோழி இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஹாஃப் தான் போட முடியும், ஃபுல் வீடியோவை யூடியூப்பில் பிரியா பிரபு வீலாக்ஸில் சர்ச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபின்லாண்ட் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்து சொல்கிறது தான், சரிங்களா? இதில் வந்து நாங்கள் வந்து ஏஜென்ட்ஸோ இல்லை இதன் மூலமாக ஏதாவது கமிஷன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் யூகேக்கு வரப்போ எந்த ஏஜென்ட்ஸு எந்த செலவுமே பண்ணாமல் நாங்களே ட்ரை பண்ண தான். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் யாராவது போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயம் அதில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு தென் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு முழுசாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தென் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுங்க, சரிங்களா? இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு மட்டும். தேங்க்யூ. ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியா பிரபு வீலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்ட்ரி ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டில் எந்த மாதிரியான புது விசா லான்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புதுசாக என்ன ஃப்ரீ விசா லான்ச் இன் ஃபின்லாண்ட் 14 டேஸில் கிடைக்கக்கூடிய விசா அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப புதுமையான விசா. புது விசா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக நிறைய செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபின்லாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபின்லாண்ட் அப்படிங்கிறது ஸ்வீடன், நார்வே அண்ட் ரஷ்யா இந்த 3 கண்ட்ரியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரி தான் ஃபின்லாண்ட். யூரோப்ல இருக்குதுங்க. இது வந்து 27 செங்கன் கண்ட்ரில ஒன் ஆஃப் த கண்ட்ரி, பெஸ்ட் கண்ட்ரி. ஹெல்சிங்கி தான் இதோட கேபிட்டல். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கு பாருங்க. த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறதா இந்த ஃபின்லாண்டோட அடையாளமே. இந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில தான் வந்து ஒரு புதுமையான விசா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில தான் நம்ம எப்படி விசா எடுக்க போறது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரியில வந்து பார்த்தோம்னா மொத்தமாக வந்து மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க வந்து 2 மெயின் லாங்குவேஜ் இருக்கு, ஃபினிஷ்னு ஒன்று, ஸ்வீடிஷ்னு ஒன்று. ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இங்க இங்கிலீஷும் வந்துட்டு முக்கியமான ஒரு லாங்குவேஜா இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மெயின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபின்லாண்ட்ல பண்ணியிருக்கக்கூடிய அந்த விசா, புது விசான்னு நான் சொல்லிங்களா, அதுக்கு பேர் வந்து டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் தான் வந்து ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாரின் நேஷனல்ஸ் வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு வெப்சைட்டே உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல போய் நம்ம பார்க்குற எல்லா ஜாப்ஸுமே வந்து விசா தரக்கூடிய ஜாப்ஸ். ஏன்னா முன்னையெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம், அதுல போயிட்டு விசா தரக்கூடிய ஜாப்ஸ் எதுன்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கு அப்ளை பண்ணுவோம். இங்க அப்படி இல்லாம ஃபின்லாண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு புது வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா ஜாப்ஸையும் வந்து ஃபாரின் நேஷனல்ஸை உள்ள கொண்டு வரக்கான முயற்சி தான் அது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் தான் அந்த விசாவோட பேரு. இதுக்கு விசா ஃபீஸ் வந்து ஃப்ரீ. ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப லோவஸ்ட் காம்படிஷன் தான் இப்ப இருக்குது. ஸோ அதனால வந்து விசா கிடைக்கிறதுக்கு ஹையஸ்ட் சான்சஸ், அதான் சக்சஸ் ரேட் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 1100 கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த வெப்சைட் உள்ள போய் பார்க்கும்போது 1100 கம்பெனிகள் அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுக்கிறதுக்கான ஜாப்ஸை வந்து நம்ம அங்க அட்வர்டைஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து IELTS தேவையில்லைங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு பேச எழுத தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க எந்த எக்ஸாமும் எழுதி ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஃபின்லாண்ட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு தனியா வந்து வெப்சைட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் இப்ப பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா ஜாப்பையும் விசா ஆஃபர் பண்றாங்க. முக்கியமா வந்து சேலரி 2000 to 4000 யூரோஸ் பர்
பர் மந்த் ஆஃபர் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் தான் இந்த வெப்சைட்ல இருக்கு. இதுதான் பாருங்க, இது அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இதுல டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் பத்தி போட்டிருக்காங்க. ஃபுல் டீடைல் இருக்கு. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க அதை பார்க்கலாம். ஸோ இதான் நான் சொன்ன முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட் ஒர்க் இன் ஃபின்லாண்ட். ஸோ இதுல பார்த்தோம்னா நிறைய டீடைல்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இப்பதான் வாங்கியிருக்கேன். 2022 தான் இதோட ரிப்போர்ட் வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான அருமையான கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய விசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்லி 400 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் அக்ராஸ் ஃபின்லாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் எப்படின்னா டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அகாடமிக்ஸ், ஹெல்த் கேர், இல்ல சயின்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸ் இங்க வந்து ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பார்க்கணும்னா இன்ஜினியரிங் கிளிக் பண்ணோம்னா ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க நம்ம இப்போ பார்த்துருக்கிற எல்லா ஜாப்புமே விசா தரக்கூடிய ஜாப்ஸ் தான். ஸோ இப்போ இதுல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியரிங்னா இதை கிளிக் பண்ணோம்னா நேரா வந்து இங்க இன்னொரு வெப்சைட்டுக்கு போகுது. இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி வந்து இது கொடுத்துருப்பாங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல என்ன மாதிரியான டீடைல்ஸ் இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு சிவி மட்டும் தான். இந்த சிவியை வந்து இந்த இமெயிலுக்கு அப்படியே தட்டி விட்டீங்கன்னா போதும். ஸோ இதுல வந்து நம்ம எக்யூப்டா இருக்கணும். உங்க சிவி வந்து பர்ஃபெக்டா எக்யூப்டா இருக்கணும். அதான் இங்க ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட். இதுல நம்ம இந்த இது காமிச்சோம்னா அவங்க வந்து ஒரு 2 to 3 டேஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்க அதுல செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா விசா போட்டு அழகா ஃபின்லாந்து கூட்டு போயிடுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த விஷால இருக்கிறது. நம்ம அடுத்தது பார்க்கலாம். கிளீனர் ஜாப் கூட இங்க பாருங்க. நான் இப்பதான் பார்த்தேன். ஸோ கிளீனர் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா பர் ஹவருக்கு எவ்வளவு பே பண்ணாங்கன்னு பாருங்க. 11 யூரோ, அதாவது 11 யூரோங்க கிட்டத்தட்ட ஒரு 12 யூரோனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1058 ரூபாய் இந்தியன் ருபீஸ்க்கு வருது பர் ஹவருக்கு. ஸோ இது கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 37.5 ஹவர் வேலை செய்யணும் ஒரு வாரத்துக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க இமெயில் சென்ட் பண்றதுக்கு இன்னைக்கு டேட் நான் வந்து இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அப்படின்னா 7ஆம் தேதினா ஸோ 10ஆம் தேதி ஜூன் மாசத்துக்குள்ள இது போடணும். ஸோ இது வெரி வெரி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த போர்ட்டல் நான் சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் போர்ட்டல் ஒர்க் இன் ஃபின்லாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த போர்ட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே விசா ஸ்பான்சர் பண்ற ஜாப்ஸ் தான். நீங்க வந்து உங்களுடைய சிவி வச்சு அப்ளை பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா உங்களுக்கு விசா கிடைக்கும். அதோட ப்ராசஸிங் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 டேஸ் தான். விசா ஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இதுல நீங்க எக்யூப்டா இருந்தா, நீங்க கரெக்டான ஆளா இருந்தீங்கன்னா, அதாவது கரெக்டான ஆள் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதுக்கான இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்றோம்னா இந்த விஷயம் வந்து வெரி வெரி பெஸ்ட். இதை நம்ம வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த இந்த முக்கியமான விசா பத்தின டீடைல்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய லேபர் ஷார்டேஜ் இருக்கு. இந்த கோவிட்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாச்சு ஃபின்லாண்ட்ல. ஸோ அதை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணதான் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. விசா காஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு 0 ப்ராசஸிங் டைம், மேக்ஸிமம் 14 டேஸ் தான் ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டோம்னா. ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி தனியா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இதே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் இதான் வந்து ஃபின்லாண்டோட கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபாஸ்ட் ட்ராக் 14 டேஸ். அதுல வந்து இமீடியட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு கிராண்டட் பர்மிஷன், ரெசிடென்ட் பர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து நாங்க சொல்ற எல்லா டீடைலுமே வந்து கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய டீடைல்ஸ் மட்டும் தான் நாங்க சொல்றோம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க ஏஜென்ட் அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அங்க எந்த விதமான ஏஜென்சியுமே இல்லை. ஸோ இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க பாருங்க. எம்ப்ளாயிஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அகாமடேஷன், ஃபுட்டும் கொடுப்பாங்க. இது வந்து அக்கார்டிங் டு த ஜாப், நமக்கு கிடைக்கிற அந்த ஜாப் பொறுத்தது. ஸோ அதர் தேன் தட் நம்ம இந்த ஒர்க் இன் ஃபின்லாண்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இல்லாம இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜாப்லி, அப்புறம் வந்துட்டு லிங்க்டின், இண்டீட், இதெல்லாமே நார்மலா நீங்க வந்து ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்றது. உங்களோட ப்ரொஃபஷன் இந்த ஒர்க் இன் ஃபின்லாண்ட்ல இல்லாட்டி நீங்க இந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் பண்ணலாம். அதுலயும் நிறைய பேர் விசா ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ இதில் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு ஒர்க் ஃபைன் பண்ணுறோம், இமெயில் அனுப்புகிறோம், அடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேபி உங்களுக்கு 1 இயர் விசா கொடுத்து 4 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 5 வருஷம் நம்ம வந்துட்டு பிஆர் 5 வருஷம் ஃபின்லாண்ட்ல இருந்துட்டா அடுத்து பிஆர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதோட விசா ரூட். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல ட்ரை பண்ண தவறாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதை ஃபின்லாண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ.